இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் arithmetic mean for continuous data. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் discrete data, individual டேட்டாக்கு எப்படி arithmetic mean கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு continuous data ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஒரு continuous data, இது எப்படி continuous டேட்டான்னு சொல்கிறோன்னா 0லேருந்து 10, 10லேருந்து 20 இந்த மாதிரி லிமிட்டில் கொடுத்துருந்தா அந்த டேட்டாவை கண்டினியூஸ் டேட்டான்னு சொல்லணும். இங்கேயும் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. டிஸ்க்ரீட் டேட்டாலையும் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஆனால் மேலே இருக்கிற டேட்டாஸ் வந்து டிஸ்க்ரீட்டாக இருக்கும். வெறும் நம்பர்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி லிமிட்டில் இருக்காது. லிமிட்டில் இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ அப்படின்னு சொல்கிறது பேர் கண்டினியூஸ் டேட்டா. ஸோ இங்கே கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபாலோயிங் இஸ் த ஏஜ் ஆஃப் 100 persons இன் எ ஸ்ட்ரீட், calculate the arithmetic mean. இதுக்கு arithmetic mean எழுதணும். நம்ம சேம் ஃபார்முலா தான். arithmetic meanோட நொட்டேஷன் எக்ஸ் பார், இது ஃப்ரீக்வன்சி கொடுத்ததுனால சம்மேஷன் எஃப்எக்ஸ் டிவைடட் பை சம்மேஷன் எஃப். இதே ஃபார்முலா தான் நம்ம டிஸ்க்ரீட்டுக்கும் யூஸ் பண்ணோம், அதையே தான் நம்ம கண்டினியூஸ்க்கும் யூஸ் பண்ண போகிறோம். எஃப்ன்றது ஃப்ரீக்வன்சி கொஷினில் கொடுத்துருக்காங்க, எடுத்துக்கலாம். எக்ஸுன்றது இங்கே டேரெக்டாக கொடுக்கல, லிமிட்டில் இருக்குது, அங்கேருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த கண்டினியூஸ்க்கு எப்படி ப்ராப்ளம் போடலான்னு பாருங்கள். கொடுத்துருக்கிறத அப்படியே கிளாஸ் லிமிட்னு எடுத்துக்கலாம், இல்லைனா ஏஜ் குரூப். ஸோ ஏஜ் குரூப்பை அப்படியே எடுத்துக்க போகிறோம். 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50 and 50 to 60. கொடுத்துருக்கிற ஏஜ் குரூப்பை அப்படியே ஏஜ் குரூப்பாகவே எடுத்துக்கிட்டோம். ஃப்ரீக்வன்சி கிவன் ஃப்ரீக்வன்சி அப்படியே எழுதிக்கலாம். 5, 10, 25, 30, 20 and லாஸ்ட் வேல்யூ 10. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாக்கு நமக்கு எக்ஸ் தேவைப்படுது. எக்ஸுன்றது இங்கே மிடில் வேல்யூ. ஸோ மிட் எக்ஸ்னு எழுதிக்கலாம், இல்லை எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்லேயும் போட்டிருப்பாங்க. பட் நமக்கு என்ன மெத்தடுன்னு மென்ஷன் பண்ணலைன்னா நம்ம ஈஸியாக இருக்கிறதுக்காக சம்மேஷன் எஃப்எக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கூலில் வந்து நமக்கு ஸ்டெப் டிவியேஷன் கொடுத்ததுனால அதை யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே அது கொடுக்க மாட்டாங்க. அதனால் நம்ம டேரெக்டாக இந்த டிஸ்க்ரீட் ஃபார்முலாவுக்கே நம்ம கண்டினியூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எக்ஸு வந்து மிடில் எக்ஸ், இதோட மிடில் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். 0க்கும் 10க்கும் மிடில் பாயிண்ட்டு 5. ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருக்குது இதோட மிடில் எந்த பாயிண்ட்டு அப்படின்னு 5 தானா அப்படின்னு டவுட்டாக இருந்ததுன்னா இந்த லிமிட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 10 and 20 ஆட் பண்ணால் 30, 30 டிவைடட் பை 2 15. ஸோ ஒவ்வொரு வேல்யூவாக இந்த மாதிரி ஆட் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். 20 + 30 50 டிவைடட் பை 2 போடும்போது 25. எக்ஸ்பிளிசிட்டாக நமக்கு பார்த்தாலே தெரியும். ஒருவேளை பார்த்தா தெரியல அப்படின்னா ஆட் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். இது 35, 45 and 55. இப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடச்சிருச்சு. எஃப் வேல்யூ ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ் எஃப் இதிலேருந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். அப்படியே மல்டிப்ளை பண்ணால் போதும். 25, 150, 625, 1050 மல்டிப்ளை பண்ணிட்டோம். மல்டிப்ளை இப்போ நமக்கு வந்து இங்கே ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருக்காங்க, சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ். ஸோ எஃப்எக்ஸ் எல்லாத்தையும் நம்ம டோட்டல் போடணும்னு அர்த்தம். அடுத்தது சம்மேஷன் ஆஃப் எஃப், அப்போ எஃப் எல்லாத்தையும் டோட்டல் போடணும். ஸோ எஃப்எக்ஸ் இதை நம்ம டோட்டல் போட்டால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 3300 அண்ட் எஃப் நமக்கு வேணும். ஸோ எஃப் ஃபுல்லாக டோட்டல் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 100. ஸோ இதை டோட்டல் பண்ணும்போது 100, இது 3300. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சம்மேஷன் எஃப்எக்ஸ் இருக்கிற இடத்துல 3300 டிவைடட் பை சம்மேஷன் எஃபோட பிளேஸில் 100. இங்கே ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால என்னால் அப்படியே கேன்சல் பண்ணி எழுத முடியுது. இல்லைன்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே அரித்மெட்டிக் மீனோட வேல்யூ 33. இந்த சம் நம்ம ப்ராக்டிஸ்க்காக கால்குலேட் அரித்மெட்டிக் மீன் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டினில் இன்டர்வல் கொடுக்கும்போது இந்த இன்டர்வல் முடிகிற இடத்துலேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஸோ அடுத்த வீடியோவில் ஒருவேளை அப்படி ஸ்டார்ட் ஆகாமல் கேப் இருந்ததுன்னா எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ நீங்கள் 0 to 8னா இங்கே 8லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது. அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம அதை பேலன்ஸ் பண்ணி எழுதணும். இப்போ இந்த சம் வந்து நமக்கு ப்ராக்டிஸ்க்காக.